இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்க தெருவா நாங்க பேசி ஆன்டி டிஎம்கே நிலைப்பாட்டை நாங்க மக்களுடைய மனநிலையை மாற்றி அந்த அடிப்படையில ஆட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் நிச்சயமாக 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அதாவது இந்த கடந்த 5 ஆண்டு காலம் திமுக செய்த ஊழல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்க தெருவா நாங்க பேசி ஆன்டி டிஎம்கே நிலைப்பாட்டை நாங்க மக்களுடைய மனநிலையை மாற்றி அந்த அடிப்படையில ஆட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் நிச்சயமாக 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகள்ல ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு. 20 துறைகளுக்கு மேல ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமா எடுக்கணும், மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில வேகமாக எடுக்கணும். ஒரு உதாரணம் கனிம வளம் இருக்கு. கனிம வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடிக்கு கேரளாவில கடத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க கடந்த ஆட்சியாளர்கள். காட்பாதர் எத்தனையோ காட்பாதர்களா இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்க மேல வழக்கு போட்டு அந்த பணத்தை திரும்பி பெறணும். வாங்கி கஜானா அரசு கஜானா காலியா இருக்குது, அதுல திரும்பி, ஏன்னா அவங்களை ஒவ்வொருத்தரும் பிடிச்சோன்னு வச்சுக்கலாம். அதுவும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் ஓஹோன்னு அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. எல்லாமே இபில இருந்து போக்குவரத்து எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. இது சாதாரணமா இப்போ ஒரு உதாரணம், இபில டெண்டர் போட்டிருக்காங்க, அது டிரான்ஸ்பார்மருக்கு நினைக்கிறேன். 32 பேரும் ஒரே ரேட் போட்டிருக்காங்க. எப்படி 32 பேரும் ஒரே ரேட் போட முடியும்? ஒரே ரேட்னா ஒரே ரேட். அப்போ இது இப்படிலாம் எத்தனையோ ஊழல் நடந்திருக்கு. இதெல்லாம் சாதாரணமா எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால இதை செய்யற எதுக்கு 3 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு, என்ன தாமதம்? அதுக்காக மக்கள் உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நேர்மையான ஆட்சி வேணும் தானே தேர்வு செஞ்சிருக்காங்க. நேர்மையான ஆட்சினா நீங்க மட்டும் மேல் மட்டத்துல ஊழல் இல்லாதது, அது நேர்மை, அது ஒரு பக்கம். ஆனா கடந்த காலத்துல ஊழல் செஞ்சவங்க, தப்பு செஞ்சவங்க, அவங்க நீங்க யூ ஹேவ் டு பிரிங் them to books. அதான் நேர்மையான ஒரு ஆட்சி. அதனால அது செய்யணும், செய்வார்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.